எனக்கு கோர்ட்ல நடந்த எந்த விஷயங்களும் என்னால ஜீரணிச்சுக்கவே முடியாது. எத்தனை பேர் முன்னாடி கோர்ட்ல என் மேல அசிங்கமா ஒரு பழிய போட்டு திருந்தவே மாட்டீங்களா? இப்பதான் அந்த மீனாட்சி வைஜெயந்தி இல்லாத ஏதோ கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். அது உங்களுக்கு பொறுக்கல இல்ல? இங்க பாருங்க, நீங்க எதுக்கு தேவையில்லாம கவலைப்பட்டு இருக்கீங்க? இது பாருங்க, நீங்க ஏன் குற்ற உணர்வா ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்றதுனாலதான் இப்படி கனவு வந்திருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. நடந்த பிரச்சனைக்கு நீங்க காரணம் இல்ல. லாயர் ஏதோ நமக்கு தெரியாம ஒரு சாட்சியத்தை கோர்ட்ல கொடுத்திருக்காரு. நீங்க போய் எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அவகிட்ட சொன்னாலும் அதை நம்ப போறது இல்ல. என்ன சொன்னாலும் அவளை புரிய வைக்கிறது கஷ்டம் தம்பி. ஏன்னா இப்ப அவ புரிஞ்சுக்கிற நிலைமையிலேயே இல்ல. ரெண்டாவது, நீங்களும் அவளும் பிரியறதுன்னு முடிவாயிடுச்சு. நீங்க இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவுக்கும் வந்துட்டீங்க. அப்புறம் என்ன தம்பி? இல்ல நீ உமா அன்னைக்கு வந்து பேசும்போது கூட பானு வெளிநாடு போற வாய்ப்பு கூட இதனால கெட்டு போச்சுன்னு, அதனாலதான் ஒருவேளை. இது பாருங்க, நீங்க தான் ஏற்கனவே விவாகரத்து கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டீங்க. அவளும் அதை தான் வேணும்னு கேட்டுட்டு இருக்கா. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இதை போட்டு இழுத்துட்டு இருக்கணும்? இப்ப எதுக்கு தம்பி அவ தேவையில்லாத காரணத்தை எல்லாம் தேடணும்? இத பாருங்க, நீங்க தெரிஞ்சா அப்படி பண்ணீங்க. அது அந்த லாயர் பண்ண தவறு. அதுக்கு நீங்க எப்படி பொறுப்பாக முடியும் சொல்லுங்க? இது பாருங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்ல கணவரா இருந்தீங்க. அவளை நல்லா தான் நடத்துனீங்க. என்ன ஒரு சில நேரத்துல நானும் உங்க அண்ணனும் உங்களுக்கு முக்கியமா இருந்தோம். அது வேணா அவளுக்கு பிடிக்காம போயிருக்கலாம். மத்தபடி இந்த குடும்பத்துல இருந்த ஒவ்வொருத்தருமே அவளை ரொம்ப மரியாதையா தானே நடத்தணும். ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவளை பொண்ணு பார்க்க போன நாள்ல இருந்தே ஃபர்ஸ்ட் என்ன அவளுக்கு பிடிக்காது, அதுக்கப்புறம் உங்களை பிடிக்காம போச்சு, அதுக்கப்புறம் படிப்படியா இந்த குடும்பத்தையே அவளுக்கு பிடிக்காம போச்சு. இதுக்கு நீங்களோ இல்ல இந்த குடும்பமோ எப்படி காரணம் ஆக முடியும் சொல்லுங்க? ஏதோ ஒரு போட்டோ, அத நாம நம்பல. அப்புறம் எதுக்கு அத பத்தி நம்ம பிரச்சனை பண்ணணும் சொல்லுங்க? அவளுக்கு வேண்டியது விவாகரத்து தானே, அத வாங்கிட்டு போக வேண்டியதானே. எதுக்கு உங்க வாழ்க்கையில பிரச்சனை பண்ணணும் சொல்லுங்க? இது பாருங்க, தயவு செஞ்சு இருக்கிற குற்ற உணர்வுகளை எல்லாம் மறந்துருங்க. உங்க மேல எந்த தப்பும் இல்ல. இங்க பாருங்க தம்பி, விடிஞ்சதும் நாம உங்களுக்கு பொண்ணு பார்க்க போறோம். தயவு செஞ்சு நீங்க கொஞ்ச நேரமாவது தூங்குங்க. நான் சொல்றது புரியுதா? காஃபி ஏதாவது வேணுமா உங்களுக்கு? இல்ல நீ எதுவும் வேணாம். சரி, போய் படுங்க. சொல்லுங்க, ஏதோ பேசணும்னு வர சொன்னீங்க. ஆக்சுவலி எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஐயோ, நான் ஏதோ பில்டப் பண்ணி சொல்றேனோ இல்ல சொல்லி காட்டணும்னு சொல்றேனோ நினைக்காதீங்க. நிஜமாவே எனக்கு நிறைய வேலை இருக்கு. எனக்கு இப்போ சண்டை போட்டு பிரச்சனை பண்ணுங்கிற மைண்ட் செட் எல்லாம் இல்லவே இல்லை. இல்ல பானு, எனக்கு ரொம்ப நேரம் தேவைப்படாது. நான் சீக்கிரமா முடிச்சிடுறேன். உன்னோட வாழ்க்கையை நீ வேற விதமா முடிவு பண்ணிட்ட. வேலை, உன்னோட எதிர்காலம், லட்சியம்
இப்போ மிகப்பெரிய வெளிநாடு வாய்ப்பு. இதை சுத்தி நீ அமைச்சுக்கிட்ட. ஆனா சண்முகம் தம்பியோட உலகம் ரொம்ப சின்னது பானு. அதுல குடும்பம், அண்ணன், அண்ணி, மனைவி, அவ்வளவுதான். இங்க பாருங்க, இதெல்லாம் இல்லைன்னு எப்பயோ முடிவாயிடுச்சு. உங்க குடும்பத்துல நான் வந்து எனக்கு கிடைச்ச அவமானம், பட்ட கஷ்டம் இதெல்லாம் போதும். இப்ப என்னோட கான்சென்ட்ரேஷன் வேற பக்கமா திசை திரும்பி இருக்கு. நீங்க திரும்பவும் இந்த மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டு ஏன்னு எனக்கு புரியல. ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வாங்க. எங்க பார் பானு, சண்முகம் தம்பிக்கு நாங்க இன்னொரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணியிருக்கோம். உன்கிட்ட சில விஷயங்களை தெளிவுபடுத்த தான் கூப்பிட்டேன். இது அவரோட லைஃப், அவரோட முடிவு. இதை பத்தி நான் என்ன சொல்லணும்? இல்ல பானு, அவரை 2வது திருமணம் பண்ணணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் கோர்ட்ல கேஸ் மற்ற விஷயங்களெல்லாம் தாண்டி உன்னோட முடிவுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை நான் தெளிவுபடுத்திக்கணும்ல. ஓகே, நீங்க இவ்வளோ தூரம் கேட்கறதுனால நானும் ஃப்ராங்கா ஓப்பனா பேசுறேன். எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத ஆளு அந்த சண்முகம். உங்களோட குடும்பமும் பேக்வர்ட் திங்கிங் இருக்கிற குடும்பம் தான். நீங்களே ஒத்துக்கிட்ட மாதிரி உங்க ஃபேமிலிக்கு வர மருமக எல்லாம் இந்த மாதிரி ஊர்க்கார பொண்ணுங்க தான் செட் ஆவாங்க. கொஞ்சம் டீசெண்டா எஜுகேட்டடா இருக்க பொண்ணுங்க உங்க ஃபேமிலிக்கு சுத்தமா செட் ஆகாது. அண்ட் ஒன் மோர் திங், என்னோட லைஃப்ல இருந்து சண்முகமோட பேஜஸை நான் கிழிச்சு தூக்கி போட்டாச்சு. இனிமே அவருக்கு நீங்க இன்னொரு கல்யாணம் பண்றதை பத்தி எனக்கு சத்தியமா எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. பட் ஒன் திங், எனக்கு கோர்ட்ல நடந்த எந்த விஷயங்களையும் என்னால ஜீரணிச்சுக்கவே முடியாது. எத்தனை பேர் முன்னாடி கோர்ட்ல என் மேல அசிங்கமா ஒரு பழிய போட்டு என் ஃபியூச்சரை மொத்தமா பாழாக்கியாச்சு. இல்லை பானு, அந்த மாதிரி சாட்சி கொடுத்து உன் மேல கோர்ட்ல பழி போடணும்னு எந்த ஐடியாவும் சண்முகம் தம்பிக்கு கிடையாது. அந்த மாதிரி போட்டோஸ் காட்ட போறாங்கன்னு தம்பிக்கே தெரியாதுதான். நீங்க சொல்றதெல்லாம் உங்களுக்கே வேடிக்கையா இல்லையான்னு யோசிச்சிங்களா? நானும் கோர்ட்ல கேஸ் நடத்திட்டு தான் இருக்கேன். எனக்கும் லாயர் எல்லாம் இருக்காங்க. எந்த லாயரும் கோர்ட் ப்ரொசீடிங்க கிளைன் கிட்ட கேட்காம செய்யவே மாட்டாங்கங்க. அப்படி இருக்கும்போது அவருக்கே தெரியாம போட்டோஸ் எல்லாம் கோர்ட்ல காட்டினாங்கன்னு நீங்க சொல்றது எனக்கு ஏதோ நிஜமாவே கதை சொல்ற மாதிரி தாங்க இருக்கு. சரிங்க, நீங்க சொல்ற மாதிரி அவருக்கு எதுவுமே தெரியாது, கோர்ட்ல தான் பார்த்தாருன்னே இருக்கட்டும். அப்பவே கோர்ட்ல வச்சு எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எனக்கு இந்த போட்டோஸ் பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொல்லிருக்க வேண்டியதானங்க. நான் அவ்வளவு தூரம் எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் கூட நான் டிவோர்ஸ் தரேன் தான் சொன்னாரே தவிர இந்த போட்டோஸ் எல்லாம் பொய்ன்னு ஒரு வார்த்தை சொல்லலையே. இல்ல பானு, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. அவருக்கு சூதுவாதி எதுவுமே தெரியாது. உன்ன மாதிரி அவர் பெருசா ஒன்றும் படிக்கல. பெருசா ஆராய்ச்சி பண்ணியோ இல்ல பிளான் பண்ணியோ கண்டிப்பா சண்முகம் தம்பி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு. இது எதேச்சியா நடந்த சம்பவம் தான் பானு. இது உங்களுக்கு வேணா ரொம்ப சாதாரண விஷயமா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது எனக்கு ரொம்ப பெரிய பெயின். அந்த அடுக்கு நீங்க எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணுவீங்க, அதை பத்தி நான் எதுவுமே கேட்க மாட்டேன். சண்முகம்ங்கிற தனி நபரை பத்தியே நான் பேசலங்க. எனக்கு நடந்த சம்பவங்கள், கோர்ட்ல சொன்ன சாட்சியங்கள், அதனால எனக்கு ஏற்பட்ட லாஸ், அதுதான் என்னோட ப்ராப்ளம். எனக்கு பிடிக்காத ஒரு ஆளோட லைஃப் எப்படி போனாலும் அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். நான் வேண்டான்னு முடிவு பண்ண ஒருத்தரோட தனிப்பட்ட விஷயத்துல எனக்கு தலையிட விருப்பமும் இல்லை, நான் அப்படிப்பட்ட கேரக்டரும் இல்லை. சோ நீங்க உங்க விஷயத்தை கண்டினியூ பண்ணலாம். ரொம்ப தேங்க்ஸ் பானு. நான் கூப்பிட்ட உடனே நீ இவ்வளோ தூரம் வந்ததுக்கு. எனக்கு தெரியும் நீ ரொம்ப தெளிவா இருப்பேன்னு. கண்டிப்பா சண்முகத்துக்கு இன்னொரு வாழ்க்கை தொடங்குறதுக்கு நீ தடையா இருக்க மாட்ட. இருந்தாலும் சில விஷயங்கள் உனக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக சொன்னேன். அது மட்டும் இல்லாம பாருங்க, போதும். நீங்க ஒன்னும் எனக்கு நல்ல சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்க வேண்டாம். ஆனா என் கேரக்டரை டேமேஜ் பண்ணதுக்கு நீங்க கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும். சும்மா விட மாட்டேனா?
என்னங்க இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க. எனக்கு வேணாம், கொஞ்ச நேரம் என்ன தனியா விடு. ஏங்க உடம்புக்கு ஏதாவது முடியலையா? தலைவலிக்குதா? நான் தைலம் போட்டு விடவா? நான் உன்னை இப்ப ஏதாவது கேட்டானா? சும்மா தொண தொந்தரவு பண்ணிக்கிட்டு ச்சே. போய் வேலை ஏதாவது இருந்தா பாரு. உனக்கு மட்டும் தான் தனியா இருக்கணும்னு தோணுமா? எனக்கு கூட தான் தனியா இருக்கணும்னு தோணுது. வேலை இருந்தா ஏதாவது பாரு. உங்களெல்லாம் மாத்தவே முடியாது. உங்களுக்கெல்லாம் அப்படியே எல்லாரும் ஒன்னா கும்பல திரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்ல? திருந்தவே மாட்டீங்களா? இப்பதான் அந்த மீனாட்சி வைஜெயந்தி இல்லாத ஏதோ கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். அது உங்களுக்கு பொறுக்கல இல்ல? அதோ அந்த மீனாட்சி இருக்காங்களே, அப்படியே கண் கொத்தி பாவம் மாதிரி என் குழந்தைய பாத்துக்கிட்டே இருக்கும். அங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நரகத்துல இருக்கிற மாதிரியே இருந்துச்சு எனக்கு. இப்பதான் ஏதோ கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். அது உங்களுக்கு பொறுக்கல இல்ல? ஏய் நிறுத்து. என்ன பிரச்சனை உனக்கு? ஒரு மனுஷனை வாழ விடாம சாவ விடாம இப்படி படுத்துற? பேப்பர்ல பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியாம செல்போன் டவர்ல இருந்து குதிச்சு செத்துட்டான். பொண்டாட்டிக்கு பயந்து சாமியாரா போயிட்டான். அப்படி இப்படின்னு நிறைய படிச்சிருக்கேன். இப்பதாண்டி தெரியுது அதெல்லாம் ஏன்னு. அதெல்லாம் உங்கள மாதிரி ஆளால தான். ஏய் நீ எல்லாம் மனுஷியா? நீ சுயநலத்தோட மொத்த உருவண்டி. நீ வார்த்தையில கொல்லி போட உன்னால மட்டும்தான் முடியும். உனக்கெல்லாம் நன்றி விசுவாசம் இருக்கா இல்லையான்னு தெரியவே இல்லை. உலகத்துல நான் பண்ண மொத தப்பும் கடைசி தப்பும் ஒன்ன கல்யாணம் பண்ணதுதான். ஆமாங்க, நீங்க இப்படி பேசுவீங்க, நான் அதே மாத்தி பேசுவா? உங்கள மாதிரி ஆம்பளைங்களை நம்பி கல்யாணம் பண்ணிட்டு வரோம்ல, எங்களை சொல்லணும். புருஷன் வீட்டுக்கு போனா அவன் அப்படி பாத்துக்குவான், இப்படி தாங்குவான். இனிமே புருஷன் தான் எல்லாமே சொல்லி அனுப்பி வைக்கிறாங்களே. ஆனா பொண்டாட்டி பேச்சு கேக்குற புருஷனாவா இருக்கீங்க நீங்க? ஒரு மண்ணும் நடக்க மாட்டேங்குது. கல்யாணம் ஆகி பைத்தியம் ஆனதாங்க மிச்சம். ஏய் இப்ப என்ன பண்ணுங்கற? அதான் தனியா வந்து பால் காய்ச்சி தனி குடுத்தணும் ஆகணும்னு நீ ஆசைப்பட்டல? அதே மாதிரி எல்லாம் பண்ணியாச்சுல? இன்னும் இதே மாதிரி பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்னால முடியல. பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. உங்க அப்பா அம்மா உனக்கு வேற மாதிரி, எங்க அண்ணன் அண்ணினா உனக்கு வேற மாதிரியா? ஏன் இந்த மாதிரி இருக்க? ஆமாங்க, ஆமா, உங்களுக்கெல்லாம் நல்லதே பிடிக்காதுல்ல? கடைசி வரைக்கும் தட்டு ஏந்தி பிச்சை எடுத்துட்டு தான் இருக்கணும். வாழ்க்கையில முன்னேறன்னு சொன்னா அது பொண்டாட்டி ஏத்தி விடான்னு அர்த்தம். சொந்த கால்ல நில்லுன்னு சொன்னா அது புருஷனை பிரிச்சு கூட்டிட்டு வரான்னு அர்த்தம். நம்ம குழந்தை, நம்ம குடும்பம், நம்ம எதிர்கால வாழ்க்கை இத பத்தி கொஞ்சம் யோசிங்கன்னு சொன்னா சுயநலமா இருக்கேன்னு அர்த்தம். இதான் உங்க குடும்பத்துல எல்லாரும் கத்து கொடுத்த பாடம். அமைதியா மீனாட்சி கைக்கு அடக்க ஒடுக்கமா இருந்தா குத்து விளக்கு, இல்லனா பேய், பஜாரி, பத்ரகாளி, அப்படிதானே? நீ எல்லாம் உங்ககிட்ட மனுஷன் பேசுவானா? எவ்வளவு உனக்கு பார்த்து செஞ்சாலும் திருப்தி ஆக மாட்டல? உன்னெல்லாம் சீ. மீனாட்சி, இது வரேம்மா. மீனாட்சி வா, ஆரத்தி அம்மா. எடுத்துக்கோ. சண்முகம் வாப்பா, இந்த ஆரத்தி எடுத்துக்கோ. அம்மா, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லலான்னு இருந்தேன், மறந்தே போயிட்டேன். என்னம்மா? நல்ல காலம், இப்ப சொல்லிடுறேம்மா. சொல்லு மீனாட்சி. எல்லாமே நம்ம சண்முகம் தம்பி விஷயமா தான். எல்லாமே நல்லபடியா முடியணுமேனு ஒவ்வொரு நாளும் டென்ஷன் அதிகமாயிட்டே இருந்தது. பொண்ணு வீட்டுல எல்லாருக்குமே பரம திருப்தி. அவங்க அத்தனை பேருக்கும் நம்ம சண்முகம் தம்பியை ரொம்ப பிடிச்சிருக்கு. முதல்ல 2வது கல்யாணம் பண்றோமேன்னு தயக்கமும் பயமும் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி நம்ம தம்பி மேல நிறைய நம்பிக்கை வந்துருச்சு அவங்களுக்கு. கடவுளே, பானுவால ஏற்பட்ட காயத்துக்கு இது மருந்தா அமையும்னு நான் நம்புறேம்மா. இதுக்கப்புறம் தம்பி மனசுல என்ன இருக்குன்னு அவர் தான் சொல்லணும். அண்ணி, எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. வேற எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி பொண்ணு தான் நினைக்கிறேன். இப்போ நீங்க பேசுறத வச்சு பார்க்கும்போது உங்களுக்கும் அம்மாவுக்கும்
அனுசரித்து போவான்னு தான் நினைக்கிறேன். அதே சமயத்தில் என்னால் எதையும் உறுதியாவோ தீர்மானமாவோ சொல்ல முடியல. ஆனால் அந்த பழைய நினப்பெல்லாம் என்னை விட்டு ஓடிட்டு தான் இருக்கு. இத பாருங்க தம்பி, நீங்க 2 விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒண்ணு, அது உங்க வாழ்க்கை. எங்களை அனுசரிச்சு போற பொண்ணு வேணும்னு நினைக்கிறத விட உங்களோட சேர்ந்து நல்லபடியா குடும்பம் நடத்தி உங்க கையோட கை கோர்த்து மீதி இருக்கிற காலங்களை நல்ல முறையில வாழறதுக்கு ஒரு மனைவி வேணும்னு நினைச்சா அதுதான் சரியா இருக்கும். அதே மாதிரி பானு பத்தி தொடர்பான விஷயங்களை மனசுல வச்சுக்கிட்டு டென்ஷன் ஆகுறதுனால எதுவும் ஆயிட போறதில்ல. அதெல்லாம் நீங்க மறந்துடணும். உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு நீங்க போகணும். அண்ணி, நீங்கள் சொன்ன அதே 2 விஷயத்தை தான் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களையும் அம்மாவையும் இந்த குடும்பத்தையும் பொறுத்து போனாதான் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அவள் நல்ல மருமக. அப்படிப்பட்ட பொண்ணோட தான் என்னால் நல்லா வாழ முடியும். அந்த பொண்ணும் அப்படிப்பட்ட பொண்ணாக தான் இருப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன அவங்க மாமா சொன்ன மாதிரி அந்த பொண்ணு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை கடந்து வந்திருக்கா. நான் பானு கூட வாழவே இல்லையே. அதனால எனக்கு தடங்களாக இருக்க போகிறது பானுவோட ஞாபகங்களோ அவ கூட வாழ்ந்த ஞாபகங்களோ கிடையாது. ஆனால் பானுவால் அந்த பொண்ணுக்கு ஒரு சிரமமோ இல்லை இந்த கல்யாணத்துக்கு ஒரு பிரச்சனையோ இல்லை உமாவுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இதுதான் என்னோட கவலையெல்லாம். தம்பி, பொண்ணு வீட்டுல இந்த கல்யாணத்தை உடனே நடத்தணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கு. அதனால இந்த கல்யாணத்தை சீக்கிரமா பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க பக்கம் நினைச்சு பார்க்கும்போது இது தப்பு இல்லை. அதனால உடனடியா நம்ம இந்த கல்யாண ஏற்பாடு பண்ண ஆரம்பிக்கணும். அண்ணி, இன்னும் கேஸ் முடியவே இல்லை. பானு வேற கோவத்துல தான் இருக்கா. இந்த சூழ்நிலையில நாம எப்படி அவசரமா பண்ண முடியும்? இல்ல தம்பி, நீங்க பானுவை பத்தி நிறைய யோசிக்க வேண்டாம். அவகிட்ட இத பத்தி நிறையவே பேசிட்டேன். அவளுக்கு உங்க 2வது கல்யாணத்தை பத்தியோ இல்ல உங்க தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தியோ எந்த கவலையும் இல்லைன்னு தெளிவா சொல்லிட்டா. அதனாலதான் இந்த கல்யாணத்துல எந்த சிக்கலுமே இல்லை. அவளுக்கு எல்லா வருத்தமும் கோர்ட்ல அவளுக்கு எதிராக சொன்ன சாட்சி மட்டும்தான். அதுல இருந்து அவ மீண்டு வரவே இல்லை. ஆனா அதுக்கும் உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு பல தடவை சொல்லியும் அது அவ நம்பல. மத்தபடி நீங்க இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவ சைட்ல இருந்து எந்த தடையுமே இருக்காது. தம்பி, இது பாருங்க, நீங்க வேணும்னா நான் சொன்னதுக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கலாம். ஆனா வரப்போற பொண்ணு பல எதிர்பார்ப்புகளோட இந்த வீட்டுக்கு வருவா. அவளை நீங்க நல்லபடியா பாத்துக்கணும். சரி அண்ணி, நீங்களும் அம்மாவும் எப்படி சொல்றீங்களோ அது மாதிரியே செய்கிறேன். நீங்கள் 2 பேரும் இவ்வளோ தெளிவாக சொன்னதுக்கப்புறம் எனக்கு எந்த சங்கடமும் இல்லை. நீங்கள் மேற்கொண்டு என்ன பேசணுமோ அதை பேசுங்க. அம்மா, நீங்க கும்பிடுற சாமியும் பூஜையும் நம்ம குடும்பத்துக்கு மறுபடியும் சந்தோஷத்தை கொண்டு வந்திருக்குமா? இல்ல மீனாட்சி, நான் என்னதான் பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணினாலும் உன்னோட முயற்சியும் நல்ல மனசும் தாமா நம்ம கைராசி குடும்பத்துக்கு மறுபடியும் சந்தோஷம் கிடைக்குது. நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேம்மா. ஐயோ, என்னம்மா பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அம்மா, இது நம்ம குடும்பம், எனக்கு கடமை இருக்குமா. சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்.
என்ன மாப்பிள்ள நீங்க பாட்டுக்கு இங்க வந்து நிக்கிறீங்க, வந்து சாப்பிடுங்க மாப்பிள்ள. இல்ல எனக்கு பசி இல்ல, நீங்க போய் சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். என்ன மாப்பிள்ள காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க? வாங்க மாப்பிள்ள, வந்து கொஞ்சமாவது சாப்பிடுங்க மாப்பிள்ள. ஐயோ நான் தான் அப்புறம் சொல்றது சாப்பிடுறேன். கேளுங்க மாப்பிள்ள, வாங்க மாப்பிள்ள. வழி கொஞ்சமா ஊத்து, போதும். போதும் போதும். மாப்பிள்ள என்ன யோசனை பண்ணிட்டீங்க? சாப்பிடுங்க மாப்பிள்ள. எதா இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம். நல்லா சாப்பிடுங்க மாப்பிள்ள, உடம்பை கெடுத்துக்கிடாதீங்க. உங்க உடம்பு நல்லா இருந்தா மாப்பிள்ள உங்க குழந்தைய மனைவி பார்த்துக்க முடியும், இந்த குடும்பமும் நல்லா இருக்கும். அப்பா, இவர் நினைப்பு ஃபுல்லா அங்கதானே இருக்கும். அப்ப எப்படி இங்க உட்காந்து நிம்மதியா சாப்பிட முடியும்? ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்பதான் நிம்மதியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். அந்த வீட்ல இருந்திருந்தா இந்த மாதிரி சுதந்திரமா சாப்பிட்டுருக்க முடியுமா? என்ன அந்த வீட்ல எல்லா வேலையும் வெட்டி முடிச்ச மாதிரி பேசுற? அங்க நீ ஒரு வேலையும் செஞ்சது கிடையாது, எல்லாமே எங்க அண்ணியும் எங்க அம்மாவும் தான் செஞ்சது. சும்மா அவங்க மேல பழி போட்டுக்கிட்டு. ஆமா, இப்ப என்ன சொல்ல வரீங்க? அவங்கள பத்தி நான் வாயை திறக்க கூடாதா என்ன? ஏன் தான் இப்படி உண்மையை சொன்னா அப்படியே பொத்துக்கிட்டு வருதோ? சரியான தலைவலியா போச்சுப்பா இந்த வீட்டுல. புறா குண்டு மாதிரி ஒரு வீடு, எப்ப பார்த்தாலும் கல்யாண சத்திர மாதிரி எல்லாம் ஒண்ணு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி 4 பேர் உட்காந்து சாப்பிடுறது என்ன முடியுதாங்க? ச்சே, எல்லா டைமும் பிரச்சனை, சண்டை, ஏதாச்சும் ஒண்ணு. ஐயோ, என்னால முடியவே முடியாது. நான் தெரியாம தான் கேக்குறேன். சொத்து காசு இருக்குதுன்னு சொல்லிட்டே இருந்தா போதுமா என்ன? அத ஆண்டு அனுபவிக்க வேண்டாமா? எல்லாத்தையுமே உங்க அண்ணா அண்ணி தான் அனுபவிக்கணும்னா அப்புறம் நாமெல்லாம் அங்க அடிமை மாதிரி இருக்கணும்ல? என்னங்க உங்க நியாயம்? ஆனந்தி கொஞ்சம் பேசாம இரு. மாப்பிள்ள நீங்க சாப்பிடுங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள ஆனந்தி சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குல்ல. வசதியும் தகுதி ஏற ஏற அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருக்க வேண்டாமா? நீங்க 4 பேர் இருக்கிறீங்க, ஊர்ல கைராசி குடும்பங்கிறது பெரிய பேர் தான். ஆனா கொஞ்சம் கூட மாறாம பழமையே பிடிச்சி உட்கார்ந்தா எப்படி? நல்லா சொல்லுங்கப்பா. மாவு ஆட்டுறதுக்கு ஒரு கிரைண்டர் கிடையாது, துணி துவைக்கிறதுக்கு ஒரு வாஷிங் மிஷின் கிடையாது. அவ்வளவு ஏன்பா இந்த செல்போனை கூட சோப்பு டப்பா மாதிரி வச்சுட்டு திரிஞ்சிட்டு இருக்காரு. கேட்டாக்கா பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடு அது இதுன்னு நமக்கே கிளாஸ் எடுப்பாரு இவரு. அதை விடுங்க, இவருக்கு கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் சரி, இவர் குடும்பம் தான் பெருசுன்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஏன்பா நம்ம பாயாசமே கொடுத்தாலும் அது அவருக்கு பாய்சனா தான் தெரியும். இவரெல்லாம் திருந்தாத ஜென்மம். என்னடி பேசிட்டு இருக்க? எப்ப பார்த்தாலும் அவங்க கூட இருக்கும்போது தான் கரிச்சு கொட்டிட்டு இருந்த, இப்பதான் அவங்க யாருமே இல்லையே, இங்க வந்தும் அவங்கள பத்தியே பேசிட்டு இருக்க. பேசாம எல்லாரையும் கொண்டு போட்டுறவா சொல்லுடி, அப்பயாவது நிம்மதியா இருப்பியா? நானும் பார்த்துட்டு இருக்கேன். எங்க வீட்டு ஆளுங்க என்னடி உனக்கு பாவம் பண்ணாங்க? குப்பை தொட்டில இருந்தவனி உன்னை தூக்கி கோபுரத்துல வச்சாங்க பாரு, தாண்டி அவங்க பண்ண தப்பு. ஒரு மனுஷனை ஏன் உயிரோட கொல்ற? சாப்பாடு வேணா, ஒரு மண்ணா வெட்டி வேணும்.